இந்த வீடியோல நம்ம ஆர்ப் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். இந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால தான் ஷார்ட்டா நம்ம ஆர்ப் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிவைஸோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதோட பிசிக்கல் அட்ரஸ் அதோட மேக் அட்ரஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க ஆர்ப் புரோட்டோகால் யூஸ் பண்ணி அந்த டிவைஸோட மேக் அட்ரஸ் டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் ஆர்ப் புரோட்டோகால் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாரி போன வீடியோஸ்ல, ஒரு வித்தின் அ லேன் வித்தின் அ லோக்கல் நெட்வொர்க்குக்குள்ள மட்டும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு, உங்களுக்கு வெறும் ஐபி அட்ரஸ் வச்சு மட்டும் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா, ஒரு லோக்கல் நெட்வொர்க்ல நடக்கிற கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன் டிவைஸோட மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த பிசிக்கல் அட்ரஸ் அதுதான் மேக் அட்ரஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த மேக் அட்ரஸ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ற புரோட்டோகால் தான் ஆர்ப் புரோட்டோகால். ஓகே. ஐ ஜஸ்ட் ரிப்பீட். ஆர்ப்ன்றது அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். இது வந்து யூசுவலா ஒரு ஒரு லோக்கல் நெட்வொர்க்ல நடக்கிற கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு ஐபி அட்ரஸ் போக அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸோட மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஆர்ப்ன்றது ஒரு டிவைஸோட மேக் அட்ரஸ லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால். ஃபைன். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, இட் பிரிட்ஜஸ் தி லேயர் 3 அண்ட் லேயர் 2 ஆஃப் த OSI மாடல். நத்திங் பட் டேட்டா லிங்க் அண்ட் நெட்வொர்க் லேயர். இப்போ இந்த ஆர்ப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ஆர்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைப் இருக்குங்க. அ இந்த ஆர்ப் வந்து ஸ்டாண்டர்ட் ஆர்ப். ஜென்ரலா வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒரு அ பிசிக்கல் அட்ரஸ் அதாவது அந்த மேக் அட்ரஸ லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ப் ரிக்வெஸ்ட் அண்ட் ரிப்ளை. இதுதான் இந்த ஜெனரல் ஆர்ப். அடுத்து கிராஜுஷியஸ் ஆர்ப். ஜென்ரலா இது ஜிஆர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க காமனா. இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஐபி கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஒரு டிவைஸ் வந்து தன்னோட ஐபியவே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கணும் நெட்வொர்க்ல. எதுக்குன்னா, இதே ஐபிய வேற யாரும் யூஸ் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து மோஸ்ட்லி நம்ம எப்ப பார்ப்போம்னாக்கா, டிஹெச்சிபில கூட பார்க்கலாம். இப்ப நம்ம அது டிஹெச்சிபி செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டிஹெச்சிபில ஐபி வந்து கிடைச்ச உடனேயும் ஸ்டாட்டிக்கா அசைன் ஆகாம டிஹெச்சிபி மூலமா ஐபி வாங்குது ஒரு டிவைஸ் அப்படின்னா, அப்போ புது ஐபி வாங்குன உடனே, இந்த ஐபி வேற யார்ட்டயும் இல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, தன்னோட ஐபிய அறிவிச்சுக்கணும் நெட்வொர்க்ல. ஓகே. அப்போ ஏற்கனவே இந்த ஐபி யாராவது யூஸ் பண்றாங்கன்னா, அப்ப கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. இதுதான் ஜிஆர்ப். ரிவர்ஸ் ஆர்ப்ன்றதுமே வந்து ஓல்ட் டிஸ்க்லெஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்ல யூஸ் பண்ணது. அம் டிஸ்க்லெஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்ல யூஸ் பண்ணது. ப்ராக்ஸி ஆர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட இதே தான். நம்ம இப்ப பார்க்க போற அந்த விஷயம் தான். ஆனா, நான் என்ன சொன்னேன், ஆர்ப் வந்து ஒரு லோக்கல் நெட்வொர்க்குக்குள்ள இருக்கிற டிவைஸஸோட மேக் அட்ரஸ லேர்ன் பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இதே இது தேர் மே பி எ டிஃபரண்ட் சிட்யூவேஷன்ஸ். இப்போ 2 டிஃபரண்ட் சப்நெட்ஸ் இருக்கு. வேற வேற நெட்வொர்க் இருக்கு. இப்போ இன்னொரு டிவைஸோட அதாவது இன்னொரு நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு டிவைஸோட மேக் அட்ரஸ லேர்ன் பண்ணிக்கிறணும் அப்படின்ற சிட்யூவேஷன் வரும்போது, வி ரெஃபர் தட் அஸ் ப்ராக்ஸி ஆர்ப். ஏன் அப்படின்னா, அந்த மாரி சிட்யூவேஷன்ல அந்த இப்ப ஏ, பின்னு 2 நெட்வொர்க் இருக்கு. ஏல இருக்கிற ஒரு டிவைஸ், அது ஏ நெட்வொர்க்ல இருக்க டிவைஸ், பி நெட்வொர்க்ல இருக்கிற இன்னொரு டிவைஸோட மேக்க லேர்ன் பண்ணும்போது, ஆக்சுவல் மேக் வந்து தெரிய வராது இந்த ஏ டிவைஸ்க்கு. அந்த பி நெட் இதுக்கு இந்த ஏ டிவைஸ்க்கு என்ன தெரிய வரும்னா, கேட்வேவோட ஐபி அந்த கேட்வேவோட மேக்க தான் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் வி ரெஃபர் தெம் அஸ் அன் ப்ராக்ஸி ஆர்ப். ஏன்னா கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஒன் நெட்வொர்க் டூ த அதர் நெட்வொர்க் கேட் வழியா தானே போகுது. அதனால. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோல நம்ம வந்து ஆர்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாலோயிங் டூ தட் நம்ம பிராக்டிகலாவும் நம்ம பாக்கெட் ரேசர்ல புரிஞ்சுக்கலாம். எப்படி பாக்கெட் பை பாக்கெட்டா நான் உங்களுக்கு ஸோ இப்ப இதுதான் சிட்யூவேஷன். என்னன்னா, இங்க நம்மகிட்ட ஒரு டோபாலஜி இருக்கு. ஒரு ஸ்விட்ச். இங்க 4 பிசி இருக்கு. ஓகே. பிசி1, பிசி2, பிசி3 அண்ட் பிசி4. ஆ இது வந்து ஒரே சப்நெட்ல இருக்கு. 192.168.0.0/24ன்ற ஒரு நெட்வொர்க்லயே தான் இருக்கு. அப்போ இது ஒரு லோக்கல் நெட்வொர்க் இல்லையா? ஏன்னா எல்லாருமே ஒரே ஐபி வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரே சப்நெட்ல இருக்க ஐபிஸ். 192.168.0.1 வந்து பிசி2 சாரி பிசி1, 0.2 வந்து பிசி2, 0.3 வந்து பிசி3 அண்ட் 0.4 வந்து பிசி4 வச்சிருக்காங்க. அண்ட் இட் ஆல் கனெக்டட் டூ ஒன் ஸ்விட்ச். ஓகேங்களா? ஸோ அப்ப இது ஒரு லோக்கல் நெட்வொர்க். ஓகே. ஸோ இந்த சிட்யூவேஷன்ல இப்ப பிசி1 ஓகே. பிசி1 வந்து பிசி3ய கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ப நம்ப இப்ப இப்ப நம்ம
கன்சிடர் பண்ணிக்க போற சிச்சுவேஷன். இதுல தான் நம்ம ஆர்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஓகே. ஃபைன். அதே டோபாலஜி தான் எடுத்திருக்கிறேன். இங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்திருக்கிறேன். இத கூட நீங்க ரீட் பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் ஐ வில் எக்ஸ்பிளைன். நான் சொன்ன டோபாலஜி அந்த ரெக்வயர் சிச்சுவேஷன் படி PC1 வந்து இப்ப PC3ய ரீச் பண்ணணும். பிங் பண்ணணும். ஓகே. பிங்னா என்ன நத்திங் பட் ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லையா? அப்ப நான் இங்கருந்து பிங் பண்ணா ஜெனரலா கம்யூனிகேஷன் எப்படி நடக்கணும்? இங்கருந்து ஸ்விட்ச் போயி, ஸ்விட்ச்லருந்து இங்க போகணும். திருப்பி ரெஸ்பான்ஸ் இப்படி வரணும். கரெக்ட்டா? ஃபைன். அதுதான் ஸ்டெப் 1. வென் PC1 பிங்ஸ் PC3 apart from IP address of PC3, PC1 want to know the MAC address for the communication because it is the communication between one local network. இது ஒரு லோக்கல் நெட்வொர்க்கு. இப்ப PC1 வந்து PC3 கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா, of course I know the IP address of PC3. இப்ப நான் இங்கருந்து PC1லேருந்து பிங் 192.168.0.3ன்னு பண்ணா, எனக்கு வெறும் இதோட ஐபி மட்டும் பத்தாது. எனக்கு தெரிஞ்சது ஐபி தான். நான் பிங்குன்னு தான் பண்ணுவேன். ஆனா ஒரு மெஷின் இத கம்யூனிகேட் பண்ணணும்னா, இந்த டிவைஸ கம்யூனிகேட் பண்ணணும்னா, இதோட மேக் வந்து இது லேர்ன் பண்ணியிருக்கணும். அப்பனா தான் இதால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதுதான் இங்க குடுத்திருக்குது. So when PC1 ping PC3, apart from the IP address of PC3, PC1 want to know the MAC address of PC3. Only then it can directly communicate with it. So அப்ப என்ன நடக்கும்? First PC1 will check the ARP cache of the PC3. அதாவது ஒவ்வொரு PCலயும் ஆர் ஒவ்வொரு டிவைஸ்லயுமே ஒரு ARP டேபிள் இருக்கும். ஓகேங்களா? ARPோட கேஷ் டேபிள் இருக்கும். ஒருவேளை ஆல்ரெடி இந்த கம்யூனிகேஷன்ஸ் இந்த டிவைஸஸ் கூடலாம் நடந்திருந்துச்சுன்னா, இதோட மேக் அட்ரஸ் எப்பயாவது லேர்ன் பண்ணி வச்சிருக்கும். இதோட ARP கேஷ் டேபிள்ல. நான் உங்களுக்கு அடுத்து லேப்ல காமிக்கும்போது சொல்றேன். பிராக்டிகலா காமிக்கும்போது காமிக்கிறேன். எப்படி வந்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் என்ன பண்ணும்? பிங் இனிஷியேட் ஆன உடனேயும், தன்னோட ஆர்ப் கேஷ் டேபிள்ல இந்த PC3யோட மேக்க ஆல்ரெடி இது லேர்ன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓகே. அப்படி லேர்ன் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா, வெரி சிம்பிள். ஆர்ப் ரெக்வெஸ்ட்லாம் எதுவும் வேலை ஆர்ப் ரெக்வெஸ்ட்லாம் எதுவும் தேவையில்ல. ஓகே. டைரக்ட்லி அந்த ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதான் ரெக்வயர்ட் ஆர்ப் தான் ஆல்ரெடி இருக்குல்ல. சாரி ரெக்வயர்ட் மேக் அட்ரஸ் தான் ஆல்ரெடி ஆர்ப் கேஷ்ல இருக்கும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல. ஆனா, ஒருவேளை இந்த டிவைஸோட மேக் அட்ரஸ் வந்து இந்த PC1ஓட ஆர்ப் கேஷ்ல இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, PC1 வந்து ஒரு ஆர்ப் ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணும் டு த ஸ்விட்ச். ஓகே. ஆர்ப் ரெக்வெஸ்ட் அப்படின்றது அதேதான் அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகாலோட ரெக்வெஸ்ட். இதோட L3 ஹெடர்ல பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஐபி வந்து 192.168.0.1ன்னு இருக்கும். டெஸ்டினேஷன் 192.168.0.3ன்னு இருக்கும். இங்கேருந்து இங்க போற ரெக்வெஸ்ட்ல. அதே இது லேயர் 2 ஹெடர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் அட்ரஸ் வந்து இந்த PC1ஓட மேக் அட்ரஸ் இருக்கும். ஆனா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து 12 எஃப்ஸ் இருக்கும். எஃப்ன்னு 12 தடவை எஃப் இருக்கும். இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து மேக் அட்ரஸ் பத்தின ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக் அட்ரஸ் காமிச்சேன். அதுல வந்து பிராட்காஸ்ட் மேக்ன்னு ஒண்ணு பார்த்தோம். இல்லையா? அதுல என்ன சொன்னோம்? பிராட்காஸ்ட் மேக் அப்படின்னா 12 எஃப் போட்டிருக்கிறது தான் பிராட்காஸ்ட் மேக். அந்த மாதிரி மேக் வந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் பேசிக்கலி எ பிராட்காஸ்ட் பாக்கெட். ஓகே. இட்ஸ் நாட் எ யூனிகாஸ்ட். அப்போ டெஸ்டினேஷன் என்ன போட்டிருக்கு? 12 எஃப் போட்டு இந்த பிசி வந்து ஸ்விட்சுக்கு ஆர்ப் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிடும். ஸ்விட்ச் என்ன பண்ணும்னா, ஒன்ஸ் அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணனையும், இட் வில் பிராட்காஸ்ட் த ரெக்வெஸ்ட் டு ஆல் கனெக்டட் இன்டர்ஃபேஸஸ். ஸ்விட்சோட தன்மை என்ன? பிராட்காஸ்ட் பண்றது. அப்போ ஆர்ப் ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணனையும் ஸ்விட்ச் எல்லா கனெக்டட் போர்ட்ஸுக்கும் அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்டை பிராட்காஸ்ட் பண்ணிடும். நம்ம டோபாலஜி படி 4 தான் இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த ஸ்விட்ச் இப்போ 24 போர்ட் ஸ்விட்ச். அப்போ இதில் 24 போர்ட் வரைக்கும் இருக்குன்னா 20 பிசிஸ்க்கு மேலே கனெக்ட் ஆயிருக்குன்னா எல்லாருக்கும் அந்த ஆர்ப் பிராட்காஸ்ட் பண்ணும். இந்த PC1 கொடுத்த அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்டை எல்லாருக்கும் பிராட்காஸ்ட் பண்ணிடும். எப்பயுமே அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்விட்ச் வந்து பிராட்காஸ்ட் பண்ணும்போது எந்த போர்ட்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சோ அந்த போர்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் தான் அதை பிராட்காஸ்ட் பண்ணும். இந்த கேஸில் PC1 வந்து ஆர்ப் ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1வது போர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஷார்ட்டா. அப்போ ஒரு ரெக்வெஸ்ட் இந்த 1வது போர்ட்லேருந்து வருது பிராட்காஸ்ட்டுக்குன்னா, அப்போ ஸ்விட்ச் பிராட்காஸ்ட் பண்ணும்போது இந்த 1வது போர்ட்லேருந்து தானே அந்த ரெக்வெஸ்ட் வந்துச்சு. அப்போ இந்த 1வது போர்ட்டை தவிர்த்து இந்த ஸ்விட்சில் இருக்க எல்லா போர்ட்டுக்கும் அதை பிராட்காஸ்ட் பண்ணும். ஓகே. எந்த போர்ட் வழியா ரெக்வெஸ்ட் ரிசீவ் பண்ணுச்சோ அந்த போர்ட்டுக்கு மட்டும் பிராட்காஸ்ட் பண்ணாம
நிப்பாட்டி வச்சுட்டு அந்த போர்ட்டுக்கு மட்டும் பண்ணாது. ஏன்னா, தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இட் இல்லையா? ஏன்னா இந்த போர்ட்லேருந்து தான் ரெக்வெஸ்ட்டே வருது. அப்போ இங்க திருப்பி அத நம்ம குடுக்க தேவையில்ல. ஸோ அங்கேருந்து வாங்குன ரெக்வெஸ்ட்டுக்கு மத்த எல்லா போர்ட்டுக்கும் அத ப்ராட்காஸ்ட் பண்ணும். பேசிக்கலி இந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் மாரின்னு வச்சுக்கோங்களேன். PC1 வந்து கேட்குது. ஹூ இஸ் 192.168.0.3 யார் அந்த 192.168.0.3 டெல் மீ. ஐ அம் 192.168.0.1 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்ல இருக்கு. யார்ரா அந்த PC3 அதாவது இந்த ஐபி 192.168.0.3 யாரு? நான் வந்து 192.168.0.1 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இங்க போகும். இப்போ ஸ்விட்ச் என்ன பண்ணுச்சு நான் சொன்ன மாரி எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுச்சா? அப்ப எல்லாருக்கும் இந்த PC2, PC3, PC4 இவங்க 3 பேருமே அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இங்க PC2வும், PC4ம் அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ டிராப் பண்ணிருவாங்க. இக்னோர் பண்ணுவாங்க. ஓகே. ஏன் இக்னோர் பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாரி அதுல என்ன கொஸ்டின் இருக்கு? யாரு 192.168.0.3 அப்படின்னு தான கேள்வியே இருக்கு. அப்போ இவங்க யாரு? PC2 வந்து 192.168.0.2 கரெக்ட்டா? அப்ப இவன் வந்து 192.168.0.3 கிடையாதுல்ல. இவன் வந்து 0.2 தானே. அப்போ PC2 புரிஞ்சுப்பான். இந்த கேள்வி எனக்கு கிடையாது. ரைட்? இந்த பாக்கெட் எனக்கான பாக்கெட் கிடையாதுன்னு டிராப் பண்ணிருவான். அதே மாரி தான் PC4ம். On looking to the ARP packet which has the question who is having 192.168.0.3 இவன் என்ன பண்ணுவான்? அந்த பாக்கெட்ட டிராப் பண்ணிருவான். ஏன்னா இவன் 192.168.0.4 இல்லையா? அப்போ இவனுங்க 2 பேரும் டிராப் பண்ணிருவானுங்க. PC3 மட்டும் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த அந்த கொஸ்டின பார்த்துட்டு, ஓ! என்னைய தான் கேட்குறாங்க. 192.168.0.3 தான் கேட்குறாங்க. அப்ப நான் தான் 192.168.0.3 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆர்ப் ரிக்வெஸ்ட் ப்ராட்காஸ்ட் வந்துச்சு இல்லையா? அதுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். டூ PC1. அந்த ரெஸ்பான்ஸ்ல என்ன இருக்கும்னா, இதோட மேக் அட்ரஸ் இருக்கு இல்லையா? இதோட மேக் அட்ரஸ அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்ல இத அனுப்பக்கூடிய அந்த ஆர்ப் ரிப்ளை மெசேஜ்ல இதோட இந்த டிவைஸோட மேக் அட்ரஸ ஆட் பண்ணி, அப்படியே டைரக்ட்டா யூனிகாஸ்ட் அனுப்பும். இவர்ட்ட தானே வந்துச்சு. ஸோ, இது ஆர்ப் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சுச்சு. ஸ்விட்ச் ப்ராட்காஸ்ட் பண்ணுச்சு. இவங்கலாம் அத இக்னோர் பண்ணிட்டாங்க. இப்போ இவன் அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்ட ரிசீவ் பண்ணிட்டான். பண்ணோனே இவனுக்கான பாக்கெட்டுன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா, L2 ஹெடர்ல என்ன இருக்கும்? இவனோட சோர்ஸ் ஐபி இருக்குமா? அந்த மேக் அட்ரஸ் சோர்ஸ் ஐபில சோர்ஸ் மேக் இருக்குமா? அந்த மேக் அட்ரஸ இவன் ஃபர்ஸ்ட்டு இவனோட ஆர்ப் கேஷ்ல ஆட் பண்ணிக்கிட்டு, இவன் அந்த ஆர்ப்புக்கு ரிப்ளை அனுப்புவான். ரிப்ளை அனுப்பும்போது இவனோட மேக் அட்ரஸையும் அந்த ரிப்ளை பாக்கெட்ல ஆட் பண்ணி டைரக்ட்டா இங்க PC1க்கு அனுப்புவான். ஒன்ஸ் அந்த ஆர்ப் ரிப்ளை PC1 ரிசீவ் பண்ண உடனே, இப்போ இதுக்கு தேவையான மேக் அட்ரஸ PC3லேருந்து வாங்கிருச்சா? அந்த PC3யோட வாங்குன மேக் அட்ரஸ PC3யோட மேக் அட்ரஸ இதோட ஆர்ப் கேஷ்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஆர்ப் கேஷ் டேபிள்ல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்னாச்சு? இதுக்கு தேவையான மேக் அட்ரஸ லேர்ன் பண்ணிருச்சு. ஓகே. Then going forward, once it learnt the MAC address of the destination, that is PC3, using that MAC address, it will directly initiate the ICMP request. ஓகே. அதாவது ஆர்ப்போட ப்ராசஸ் இங்கேயே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆரம்பத்தில ஒரு பிங் இனிஷியேட் பண்ணோம் இல்லையா? அது ஹோல்ட் ஆயிருந்துச்சு இல்லையா? அந்த மேக்க லேர்ன் பண்ண உடனே அந்த ஐசிஎம்பி பாக்கெட் ரிக்வெஸ்ட் பாக்கெட் வெளிய போகும். டெஸ்டினேஷன் இப்போ சோர்ஸ் L3 இன்ஃபர்மேஷன் பார்த்தா சோர்ஸ் ஐபி இது இருக்கும். டெஸ்டினேஷன் ஐபி இது இருக்கும். L3 ஹெடர் பார்த்தீங்கன்னா L3ல பார்த்தோம். லேயர் 3ல பார்த்தா சோர்ஸ் ஐபி இதா இருக்கும். டெஸ்டினேஷன் ஐபி இது இருக்கும். L2 ஹெடர்ல பார்க்கும்போது சோர்ஸ் மேக் அட்ரஸ் இதுல இருக்கும். PC1ஓட மேக் அட்ரஸ் இருக்கும். சோர்ஸ் டெஸ்டினேஷன் மேக் வந்து PC3யோடது இருக்கும். ஓகே. ஸோ தட் டைரக்ட்டா இங்க வந்து ரீச் ஆயிரும். ஸோ PC3 அத ரிசீவ் பண்ணோனையும், அந்த ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸ் அது அனுப்பும். அதாவது பிங் ரெக்வெஸ்ட்க்கு ரிப்ளை அனுப்பும். ஸோ அப்ப இது என்ன அனுப்பும்? இதோட ஐபிஎஸ் சோர்ஸாவும், இதோட ஐபி டெஸ்டினேஷனாவும் போட்டுக்கிறோம். அதே மாரி L2 ஹெடர்ல இதோட மேக் அட்ரஸ சோர்ஸாவும், இதோட மேக் அட்ரஸ டெஸ்டினேஷனாவும் போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிரும். ஸோ இட் வில் கெட் த ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து அப்படியே அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பார்க்கும்போது, வில் சீ தட் ஐசிஎம்பிக்கு ரெஸ்பான்ஸஸ் வரும். ஓகே. திஸ் இஸ் ஆல் ஹவ் ஆர்ப் வொர்க்ஸ். இத இன்னும் மினிமைஸ் அதாவது டீட்டெயில்டா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ்க்கு அனுப்பணும்னா மேக் அட்ரஸ் தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? தன்னோட ஆர்ப் கேஷ்ல மேக் இருக்கான்னு பார்க்கும். அந்த டெஸ்டினேஷன் மேக் இருக்கான்னு பார்க்கும். இல்லாத பட்சத்தில என்ன பண்ணும்? ஆர்ப் ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணும். புட்டிங் தி டெஸ்டினேஷன் மேக் அஸ் ஆல் எஃப். ஓகே. அப்போ அந்த பர்ட்டிகுலர் டெஸ்டினேஷன் தான் கரெக்ட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். தன்னோட மேக் இன்ஃபர்மேஷன குடுத்து, ஒன்ஸ் மேக்க லேர்ன் பண்ணோனையும் தன்னோட ஆர்ப் கேஷ்ல அந்த மேக் ஆட் பண்ணிட்டு, வாட் எவர் த பாக்கெட் அந்த சோர்ஸுக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு யூனிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகே. டைரக்ட் கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிச்சுரும். திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஆல்ரைட். ஸோ, இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ தியரிட்டிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் எப்படி ஆர்ப் ஒர்க் ஆச்சுன்னு. இப்ப அடுத்து நம்ம பிராக்டிகலா
ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கெட் ட்ரேசர் யூஸ் பண்ணி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.